வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாவண்ணா ராமநாதன். நான் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பல்வேறு பதவிகளில் பணியாற்றி ஜனவரி 2013 ஓய்வு பெற்று சென்னையில் வேளச்சேரி பகுதியில் வசித்து வருகிறேன். இந்த மனவள கலை பயிற்சியை பற்றி என் நண்பர்கள் மூலமாக நான் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் முழுமையாக இந்த பயிற்சியில் ஈடுபட்டு இதன் பலனை பெறக்கூடிய நல்வாய்ப்பு இதுவரை கிட்டவில்லை. அந்த வகையில் இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்த மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நண்பர் திரு ஆர் சம்பத், இந்திய அலுவலர்கள் சங்கத்தில் ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியமிக்க அந்த சங்கத்தின் தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவருடைய பெரும் முயற்சியால் உறுப்பினர் அனைவருக்கும் இந்த அற்புதமான ஒரு மனவளக்கலை பயிற்சியை பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. அதற்காக நண்பர் திரு சம்பத் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்றார் திருமலர் அவர்கள். என்னதான் உயிர் மிக உயர்ந்ததென்றாலும் அது உயிர் வாழ்வதற்கு, அது சிறப்பாக செயல்படுவதற்கு நல்ல திடகாத்திரமான உடல் தேவை, வலுவான உடல் தேவை. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கூட ஒன்லி ஸ்ட்ராங் பாடி கேன் ஹாவ் எ ஸ்ட்ராங் மைண்ட் என்று கூறினார்கள். அந்த வகையில் நான் சிறுவயது முதலே ஆசனங்கள், சின்ன சின்ன பயிற்சிகள் ஆகியவற்றை பழகியிருந்தாலும் மனதிற்கான பயிற்சியை நான் இதுவரை பெறவில்லை. அவ்வப்பொழுது தியானம், மூச்சு பயிற்சி ஆகியவற்றை கற்று பயின்று வந்தாலும் முறையாக கற்று பயின்றேனா என்றால் அது வினாக்குறிதான். அதனால்தான் நண்பர் திரு சம்பத் அவர்கள் இந்த பயிற்சிக்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்டவுடன் நாங்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டோம். அந்த வகையில் எனக்கு மிகவும் ஆசானாக இருந்து வழிகாட்டியவர் என்னுடைய மூத்த சகோதரர் திரு தா பிச்சாண்டி அவர்கள். அவரும் துணையோடு வருவதை கூறியவுடன் நானும் என் துணைவரை அழைத்து இருவருமாக இங்கு வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்த பின்புதான் அவர் ஏற்கனவே திரு சம்பத் அவர்கள் இந்த ஆழியார் அரிய திருக்கோயிலை பற்றி கூறும் பொழுது, நீங்கள் வந்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, வார்த்தைகள் அடங்காது என்று கூறினார். அது முற்றிலும் உண்மை. இங்கு வந்து பார்த்த பிறகுதான் ஒரு பெரிய வனத்திற்குள் அழகான ஒரு சோலையில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அற்புதமான கட்டமைப்புகள், எங்கு நோக்கினும் வானரங்கள், பறவைகள், மயில் என ஏதோ ஒரு வனத்திற்கு தனியார் வனத்திற்கு, பிரைவேட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இங்குள்ள பணியாளர்களும் பேராசிரியர்களும் அத்துடன் அன்புடன் ஏற்கனவே பல நாள் பழகிய நண்பர்களைப் போல, உறவினர்களைப் போல பழகி எங்களோடு ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடே இல்லாமல் எங்களோடு மிக அன்பாக பழகினார்கள். இப்படியும் பழக முடியுமா, பேச முடியுமா, இவ்வளவு பணியும் காட்ட முடியுமா என்பது உண்மையிலே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை தத்துவாணி மேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூறிய வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்ற தத்துவத்தை இவர்கள் உள்வாங்கி கொண்டு தினந்தோறும் இதை செயல்படுத்துவதாலோ என்னவோ அத்தகைய உயர்ந்த பண்புகள் இங்கே இயற்கையாக குடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டுமானால் நல்ல அது கைகளுக்கும் கண்களுக்குமான பயிற்சியாக, கைகளுக்கு கண்களுக்கு என்று எல்லாருக்கும் பயிற்சியுடன் காயக்கல்பம் என்ற சித்தர்கள் மூடி மறைத்து வைத்திருந்த ஒரு பயிற்சியை மிகவும் எளிமைப்படுத்தி சாதாரண மனிதர்களும் குடும்ப வாழ்க்கை உள்ளவர்களும் செய்ய முடியும் என்ற அளவிற்கு இங்கு எளிமைப்படுத்தி சொல்லித் தருகிறார்கள். இந்த பயிற்சியை முறையாக செய்து வந்தால் நம்முடைய உடல் நல்ல வலுவோடு இருப்பதுடன் எதிர்காலத்திலும் நாம் இந்த உலகில் வாழ்கின்ற வரை நமக்கு நாமே பாரமாகி விடாமல், நம் குழந்தைகளுக்கோ பெற்றோர் வேறு யாருக்கு நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பாரமாகி விடாமல் நல்ல கௌரவமான ஒரு இயற்கை எய்துவதற்கு நிச்சயமாக இது வழிவகுக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைய துரித நவீன காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக என்னவோ இளைஞர்களும் இளைஞர்களும் அதிகமான பணிச்சுமை, மன அழுத்தம் இவற்றுக்கெல்லாம் ஆளாகி துரித உணவு ஏற்றெல்லாம் உட்கொண்டு சிறு வயதிலே, மிக சிறு 30-40 வயதிலேயே சர்க்கரை வியாதி, இதய நோய், உயர் அழுத்த நோய் என்று பல்வேறு வாழ்வியல் நோய்களுக்கு ஆட்பட்டு வழிகாணாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மனம் அமைதி பெற்று அவர்கள் பணியில் இன்னும் சிறப்பாக
செய்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நம் பெருமைப்படி தருவார்கள் என்பதில் இருவேறுகளுக்கு இடமில்லை என்று தான் நான் கருதுகிறேன். இங்கு பயிற்சியை ஆரம்பித்து துவக்கி வைத்த பேராசிரியர் திருமதி அருட்செல்வி அவர்களும், அவரோடு இணைந்து பணியாற்றிய பேராசிரியர் உழவன் திரு தங்கவேல் அவர்களும், அறங்காவலர் திரு மஞ்சுநாத் அவர்களும், திரு உதயகுமார் அவர்களும், மற்றுமுள்ள பணியாளர்களும் பேராசிரியர்களும் அனைவரும் மிக அன்போடும் பெருமையோடும் உயர்ந்த நட்புடன் பழகினார்கள் என்றால் அது மிக இல்லை. நல்ல உணவு, அருமையான சூழல், இயற்கை நிறைந்த இயற்கை இதுவரையும் நாம் வெறும் திரைப்படங்களிலே பார்த்த ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்புடன் இங்கு இந்த மையம் திகழ்கிறது. இந்த மையத்தில் அனைவரும் பயிற்சி பெற்று மென்மேலும் தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அவா. என்னுடைய நண்பர்கள் கூறியது போல் நானும் என்னுடைய மகன்களையும் மருமகள்கள் எனக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரும் இப்பயிற்சிக்கு பரிந்துரைக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவர்களும் இந்த பயனை பெற வேண்டும். இந்த பயிற்சிகளை முறையாக நமக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றிய உதவி பேராசிரியர்கள் என அனைவருக்கும், இந்த அமைப்பை நடத்தி வரும் தலைவர் திரு எஸ்.கே. மயிலானந்தம் அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் என்று பணியாற்றி வரும் அனைத்து அறங்காவலர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.